தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் கட்டுக்கடங்காமல் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தியுள்ளனர். நவீன கருவிகள் இல்லாததே தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க தாமதமானதற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் இத்தீ விபத்து குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் மாநில அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தில் சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் கேபிள் கேலரி பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மின்சார உயர்ரக HD வயர்களில் பற்றிய தீ மளமளவென பரவி சுவிட்ச் யார்ட் பகுதி மற்றும் அனல் மின் நிலையத்தின் முதல் யூனிட்டிலும் பற்றி எரிய தொடங்கியது. தொடர்ந்து 2வது மற்றும் 3வது யூனிட் பகுதிகளுக்கும் பரவியது. இதன் காரணமாக 3 யூனிட்டுகளிலும் இருந்த HD மின்சார வயர்கள், மின் மோட்டார்கள், ராட்சத இயந்திரங்கள், ஹைட்ராலிக் இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் தீக்கிரையானது. கேபிள் கேலரி பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் மின்சார வயர்கள் எரிந்ததால் 3 யூனிட்டுகளில் மின்சார உற்பத்தி நிறுத்தப்பட்டது. தீயை அணைக்க தூத்துக்குடி, நெல்லை, நாகர்கோவில், தென்காசி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் இருந்து 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. தொழிற்சாலைகள் மற்றும் அனல் மின் நிலையங்களில் ஏற்படும் தீ விபத்தை கட்டுப்படுத்த நவீன வசதியுடன் கூடிய உடைகள் மற்றும் முகக்கவசம் மற்றும் திரவங்கள் இல்லாத காரணத்தினால் தீயை அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. சுமார் 20 வாகனங்களில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து நவீன கருவிகள் வரவழைத்து தீயை அணைக்க தீவிரமாக போராடினர். அனல் மின் நிலையத்தில் பல்வேறு பகுதிகளில் துளையிட்டும் கட்டிடங்களை உடைத்தும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் முயற்சி செய்தனர். அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 630 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் மின்வெட்டு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதனிடையே சுமார் 20 மணி நேர போராட்டத்திற்கு பின் அனல் மின் நிலையத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள விலை உயர்ந்த மின்சாரம் தயாரிக்கும் சாதனங்கள் மற்றும் மின்சார வயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.